இந்த ஒரு மிஸ்டேக் உங்க ட்ரீமையே ஸ்பாயில் பண்ணிடலாமா? டேஸ் லீகல் சீரீஸ்ல இது டே 70. அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 2 இல்லைன்னா 3 கோ ஓனர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். விஷயத்துலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒருத்தருக்கும் மேல ஓனர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் மட்டும் முடிவு எடுக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. அதுல ஒருத்தர் மட்டும் நான் தான் ஓனர், எனக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண போறேன்னு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னா கூட இருக்கிற மற்ற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கும்போது யார் யாரெல்லாம் ஓனர்ஸா இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் வந்துச்சு, யாருக்கெல்லாம் லீகல் ரைட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் மூலமா கரெக்டா வெரிஃபை பண்ணணும். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு ஓனர் இருக்காருன்ற விஷயம் கூட தெரிய வரலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது செல்லர் யாருன்னு மட்டும் பார்க்காதீங்க, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யாரெல்லாம் ஓனர்ஸ் இருக்காங்கிறதையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய லீகல் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க விநாயக் மோட்டார்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற கொரிஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.